பௌர்ணமி நாகம் தரும் மணி. நாளைய பௌர்ணமி நாகம் தரும் மணி. உலகிற்கு பங்கம் வராமல் தடுக்க லிங்கம் முன் நாளை நாகமணி சமர்ப்பணம். பிரளய காலத்தின் பேராபத்துக்களை தடுக்க வந்த பெரும் பரிசு நாகமணிகள். நீங்க எதிர்பார்த்த சமயம் வந்துருச்சுமா. என்னடா சமயம்? சொல்ல சீக்கிரம். தியான லிங்கத்துக்கு முன்னால நாளைக்கு பௌர்ணமி வேளையில நாக ரத்னத்தை கக்க போதுமா. இத்தனை நாளா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அது நடக்க போகுது. குபேரபுரியையே நான் என் கையால எடுத்துக்க போறேன். நான் அதிர்ஷ்டக்காரி, அதிர்ஷ்டக்காரி. நல்ல செய்தி சொன்ன உனக்கு இந்த பரிசு. போ, அந்த யோகி கிட்டயே நிழலாரு. ஓடு. நாளை வரும் நாகமணியை அபகரிக்க அதர்வனத்தை ஆரம்பமாகட்டும். என் ஜீவனாக இருக்கும் சிவலிங்கமே, என் ஊன் உடம்பையை கற்பூரமாக்கி இந்த தீக்கு இரையாக்குகிறேன். பல நாள் நாங்க எதிர்பார்த்த அந்த நாகரத்னம் இப்ப உருவாக கூடாது, இப்ப உருவாக கூடாது. அந்த நிலவையை உன் தலையில திரையா தரிச்சிருக்கிற நீ ஆணையிட்டா அந்த பௌர்ணமியே அமாவாசை ஆயிடும். அப்படி இல்லைன்னா இந்த தீ என்னை எரிச்சு சாம்பலாக்கட்டும். பஞ்சபூதங்களையும் வழிநடத்து. தென்றல் புயலாக மாறட்டும். இந்த நேரத்தில் இப்படி பண்ணிடுச்சு. ஆனந்த மழை அருவியாய் பொழிகிறது. பொழியட்டும், நன்றாக பொழியட்டும். வந்த பௌர்ணமியை மூடி மறைச்சிட்டியா? எனக்கு எதிரான வேலைகள் உன்னையே தாக்கு சிவானந்தா. இது உனக்கு எதிரானதல்ல காந்தாரி, அதர்மத்திற்கு எதிரானது. அந்த பௌர்ணமி தெரியக்கூடாதுன்னு இறைவன் கிட்டையும் இயற்கை கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். தர்மம் வென்றது. தர்மத்தை இந்த சூது கவும். அதை மறந்துட்டியா? அது தற்காலிக மாயை காந்தாரி. நான் நிரந்தரமாக்குறேன். யாராவது தயவு செஞ்சு காப்பாற்றுவாங்களே. எனக்கு அந்த நாகமணிகள் தேவை. அதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்குவேன். அதுக்கான பயிற்சியும் தவமும் நான் நிறைய செய்வேன். என் சக்தியை பல மடங்கு பெருக்குவேன். உனக்கு எதிரான சக்தியை நீ என்ன பண்ண? என்ன சொல்ற?
உனக்கு எதிரான ஒரு சக்தி பிறந்துடுச்சுன்னு சொல்ற. எங்க எங்க? தென் தமிழ்நாட்டு. எப்போ? இப்பதான். கண்டுபிடிச்சு அழைச்சிடுறேன். பார்க்கலாம் ஜெயிக்க போறது இந்த பக்கரியா இல்ல இந்த காத்தாரியான்னு. இயற்கை சீற்றங்களால் மனிதகுலம் அழியக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் தபோ சக்தி வாய்ந்த நாகமணிகளை சிவனுக்கு சமர்ப்பிக்க ஆண் நாகமும் பெண் நாகமும் மண்ணுக்கு வருகின்றன. நீங்க கேட்ட அந்த 3 பேர் ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்க. நீ எந்த எண்ணத்தோட வந்திருக்கியோ அது நடக்கும். அவனுங்க எப்படி சாகணும் சொல்லு. அவனுங்க ரத்தம் கக்கி சாகணும். அவ்வளவுதானே? உன் கோரிக்கையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஜாதகத்தை என்கிட்ட கொடு. என் வேட்டைக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஜாதகத்தை நீ என்கிட்டே கொண்டு ஒப்படைச்சிருக்கேடா. சபாஷ். அவனுங்களை பழிவாங்க உங்களை நம்பி வந்தா என்ன? என்னம்மா இது? உதவின்னு கேட்டு வந்தவனை இப்படி கொன்னுட்டீங்களே. இவன் யார் யாரையெல்லாம் சாகடிக்கணும்னு என்கிட்ட சொன்னானோ அந்த 3 பேருமே நான் நாகமணியை அடையறதுக்காக எனக்கு உதவி செய்ய போற ஜாதகக்காரங்க. நாளைக்கு பௌர்ணமி. இத்தனை வருஷமா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அது நடக்க போகுது. இந்த ஜாதகக்காரங்க 3 பேரையும் கூட்டிட்டு வாங்கடா.